நண்பர்களே, கிட்னி ஸ்டோன் வந்தால் அந்த பெயின் ஒரு முறை அனுபவிச்சிங்கன்னா அதை மறக்கவே முடியாது. அது சாதாரண வலி இல்லை, அது ஒரு அன்பியரபிள் பெயின். அதனால தான் பிரைவேடைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வணக்கம், நான் டாக்டர் அரவிந்த். நான் என்ன பார்க்குறோன்னா, அதாவது கிட்னி ஸ்டோன் டாபிக் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம போடுறோம். அதாவது கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். இது எதனால் வருது, அதாவது இந்த கிட்னி ஸ்டோன் வர காரணம் என்ன, காசஸ். கிட்னி ஸ்டோனுக்கு முக்கிய காரணம் ஃபஸ்ட்டு குறைவான தண்ணீர் குடிப்பது, அதிக உப்பு, ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயை விட்டு அதிகமாக போட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்றது, அதை அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட்டு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதிகம் சாப்பிடுவது, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ், சர்க்கரை உள்ள பிரச்சனைகள், அப்புறம் பிளட்டில் யூரின் வரும். மார்னிங்கோ ஆஃப்டர்நூன் நைட்டோ 3 வேளையோ ஏதோ டைமில் பிளட்டில் யூரின் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்த அறிகுறிகள். கண்டிப்பாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, டாக்டரை போய் பார்த்துருங்க, இக்னோர் பண்ணாதீங்க. இப்போ இது தடுக்க என்ன பண்ணலாம், கிட்னி ஸ்டோன்ஸ் ப்ரிவென்ஷன் பண்ண ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். தினமும் 3-4 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். லெமன் ஜூஸ், கோகோனட் வாட்டர் குடிக்கலாம். சால்ட்டு, ஆயில் ஃபுட்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்க. பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலர் ஹெல்த் செக்கப் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வராது. நண்பர்களே, கிட்னி ஸ்டோன்ஸ் வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் கடினம், பெயின், அன்பியரபிள் பெயின் அதிகமாக இருக்கும். ப்ரிவென்ஷன்ஸ் தான் க்யூருக்கு மேலானது. உடம்பை காப்பாற்றுங்க, கிட்னி காப்பாற்றுங்க. ஹெல்த்தி ஹேபிட்ஸ், ஹெல்த்தி கிட்னிஸ். தேங்க்யூ.